ஆர்ஜிஎஸ் குளோபலின் அன்பு வணக்கங்கள். மற்றும் ஒரு இனிய தருணத்தில் உங்களுடன் நான். தர்மம் தலை காக்கும். ஆம், இங்கே தலை காத்தது தர்மம். காண்போமா? தலை கொடுத்த தர்மம். குமணன் காட்டுக்குள் துரத்தப்பட்டான். அவன் தம்பியாகிய இளங்குமணனிடம் அரசாட்சி சிக்கியிருந்தது. காமுவனிடம் அகப்பட்டு கொண்ட குலப்பெண்ணைப் போல. குமணன் அரசாண்ட காலத்தில் அடிக்கடி அவனால் உதவப்பெற்று வாழ்க்கையை நடத்தியவர் பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர். இளங்குமணன் ஆட்சிக்கு வந்ததும் புலவருடைய வாழ்க்கையில் மண் விழுந்தது. தம் துயரங்களை எல்லாம் காட்டில் இருக்கும் குமணனிடம் போய் கூறியாவது மனச்சுமையை தணித்து கொள்ளலாம் என்று எண்ணி காட்டுக்கு சென்றார் புலவர். அமைதியாக காட்டில் வாழ்ந்தான் குமணன். தம்பியின் கொடுமையை எண்ணி குமரிக் கொண்டிருக்கவில்லை. அரசாட்சியிலிருந்து துரத்தப்பட்ட அவலத்தை எண்ணி வருந்தவில்லை. வாழ வழியில்லாத அனாதை போல எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனாக காட்டில் திரிய நேர்ந்தது எண்ணி கலங்கவில்லை. உயர்ந்த சிந்தனைகளை கொண்டு மனத்தை அடக்கி வாழ்ந்தான். தமிழ் பாடல்களின் பெருமையை நிறைந்த சுவையை எண்ணி களித்தான். வனத்தில் இயற்கை காட்சிகளில் கண்களை செலுத்தினான். ஆடும் மயில், பாடும் குயில், ஓடும் ஆறு, வீழும் அருவி, துள்ளும் மான்கள் எல்லாம் கண்டு இன்புற்றான். ஆனால் இந்த எல்லா வகை நிம்மதிகளும் இடையே ஒரு கவலையும் அவன் மனதில் அரித்து கொண்டுதான் இருந்தது. அதுதான் தமிழ் புலவர்களை பற்றிய மனக்கவலை. அவன் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற தமிழ் புலவர்களை ஆதரித்து வந்தான். கவிச்செல்வர்களாகிய அவர்கள் புவிச்செல்வத்திற்காக ஏங்காமல் பாதுகாத்து வந்தான். அறிவு நிறைந்தவர்களை வாழ்விற்கு ஏங்கும்படியாக விட்டுவிட்டால் தன் நாட்டிற்கே அது ஒரு பெரிய சாபக்கேடாக போகும் என்பதை அவன் உணர்ந்திருந்ததுதான் இதற்கு காரணம். தன் தம்பி இளங்குமணனிடம் புலவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி சிறிதும் இல்லை என்பதை அவன் அறிவான். முன்பு தன்னால் பேணி வளர்க்கப்பட்ட தமிழ் செல்வர்களின் கதி இப்பொழுது என்ன நிலைக்கு தாழ்ந்து விட்டதோ என்பதை தான் அவனுடைய கவலை. இப்படி அவன் கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் பெருந்தலை சாத்தனார் அவனை தேடிக்கொண்டு காட்டுக்குள் வந்து சேர்ந்தார். குமணன் அவரை ஆவலோடு வணங்கி வரவேற்றான். பெருந்தலை சாத்தனார் நாடு இழந்து தனியாளாக வனத்தில் நிற்கும் அவன் நிலை கண்டு உள்ளம் உருகினார். என்ன சாத்தனாரே, யாவும் நலம்தானே? முன்பு பார்த்த உம்முடைய தோற்றம் இப்பொழுது இழைத்திருக்கிறார் போல தோன்றுகிறதே. இழைக்காமல் என்ன செய்யும் குமணா? அன்பு செலுத்த நீ இல்லை, ஆதரவு கொடுக்க உன் கைகள் இல்லை. வாழ்க்கை இழைத்து விட்டது, நானும் இழைத்து விட்டேன். வீட்டு அடுப்பு எரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. குழந்தை பாலுக்காக தாயின் மார்பை சுவைத்து பாலின்றி ஏமாற்றமடைந்து தாயின் முகத்தை பார்க்கிறது. தாயின் முகத்தை பார்க்கிறாள். நான் வேறு யார் முகத்தை பார்ப்பது? உன் முகத்தை காண வந்தேன் கூறிவிட்டு குமணனின் முகத்தை பார்த்தார் புலவர். அவர் கண்களில் உணர்ச்சியில் 2 முத்துக்கள் திரண்டு இருந்தன. குமணா, நான் ஏதோ சொல்லி உன் மனம் நோகும்படி செய்துவிட்டேன். என் துயரம் என்னோடு போகட்டும், நீ வருந்தாதே. அப்படி இல்லை சாத்தனாரே. நீர் இழைக்கிற போது குமணன் இழைக்கிறான். உம்முடைய குழந்தை பாலில்லாமல் தாயின் முகத்தை நோக்கி அழுகின்ற போது குமணன் அழுகிறான். குமணா, நீ பெருந்தன்மை மிக்கவன், அதனால் இப்படி எண்ணுகிறாய். இதற்கு நான் என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவன். சாத்தனாரே, இதற்கு முன்னால் உங்களுக்கு நான் கொடுத்தது எல்லாம் கொடையல்ல. இப்பொழுது உமக்கு ஏதாவது உதவி நம்முடைய வறுமையின் போக்க முடியுமானால் அது என் நற்பேராக இருக்கும். ஆனால் நான் என்ன செய்வேன்? விதி என் கைகளை கட்டி போட்டிருக்கிறது. நான் அரசாலும் குமணனாக இல்லை, காடாலும் குமணனாக இருக்கிறேன். எனக்காக வருந்தாதே குமணா. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். நீதான் என்ன செய்வாய், நான் தான் என்ன செய்வேன்? நான் நாடு எழுந்ததை விட கொடுமையானது நீங்கள் என் உதவியை இழப்பது. என் குமணனின் அன்பை நான் இன்னும் இழக்கவில்லை. குமணா, இது ஒன்று போதும் என் நிறைந்த வாழ்வுக்கு. இல்லை சாத்தனாரே, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்து உதவினால் ஒழிய என் மனம் திருப்தி அடையாது. இப்பொழுது இருக்கும் நிலையில் நீ ஒன்றும் கொடுக்க முயற்சிக்காமல் இருந்தாலே நான் அதை பெரிய கொடையாக கொண்டு விடுவேன். முடியாது. யாராலும் எவராலும் கொடுக்க முடியாத பொருளை உங்களுக்கு நான் கொடுக்கப் போகிறேன். என்ன பொருள் அது? அந்த பொருள் என் தம்பியின் விலை மதிப்பின்படி ஆயிரக்கணக்கான பொற்களஞ்சுகள் பெருமானமுடையது. உம்மை போன்ற புலவர்களின் மதிப்பீட்டில் விலை மதிக்க முடியாதது அது. பொருள் என்னவென்று நீ சொல்லவே இல்லையே குமணா. சொல்கிறேன், இந்த உடைவாளை கொஞ்சம் கையிலே பிடித்து கொள்ளுங்கள். பெருந்தலை சாத்தனார் எதுவுமே புரியாமல்
அவன் கொடுத்த உடைவாளை வாங்கி கையிலே பிடித்து கொண்டார். குமணன் தலையை குனிந்தான். இதோ இந்த பொருள்தான் புலவரே. குமணன் தன் தலையை தொட்டு காட்டினான். சாத்தனாருக்கு அப்பொழுது விளங்கவில்லை. வாளை பிடித்த கையோடு மருண்டு போய் அவனை பார்த்தார். சாத்தனாரே, ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த தலை இளங்குமணனிடம் வெட்டி கொண்டு போய் கொடுத்தால் உம்முடைய வறுமை தீர்ந்துவிடும். குமணா, என்னை என்ன பாதகம் செய்ய சொல்கிறாய் நீ? பெருந்தலை சாத்தன் செத்தாலும் அவனுடைய கை இந்த பாதகத்தை செய்து உயிரை பேணி வறுமை போக்கிக் கொள்ள விரும்பாது. ஒரு தமிழ் புலவரின் வறுமையை போக்க இந்த தலை தவம் செய்திருக்க வேண்டும். இந்த தலையை இந்த மாபெரும் பாக்கியத்தை அளிக்க மறுக்கிறீர்களே சாத்தனாரே. வேண்டியதில்லை, இந்த வாள் போதும். உன் தம்பி இளங்குமணனிடம் இந்த வாளை காட்டியே பரிசில் பெறுவேன். அது முடியாது சாத்தனாரே. இல்லை, என்னால் முடியும். எனக்கு அதற்கு வேண்டிய சாமர்த்தியம் இருக்கிறது. நான் போய் வருகிறேன் குமணா. புலவர் வாளோடு கிளம்பினார். குமணன் அவர் போகின்ற திசையை பார்த்து கொண்டு நின்றார். இடம் இளங்குமணன் அரண்மனை. பெருந்தலை சாத்தனார் கூறிய செய்தி இளங்குமணனிடம் உணர்வை உருக்கியது. தன் தமையன் அப்படியே செய்திருப்பானோ என்று எண்ணும்போது அவன் உடம்பில் மயிர்கள் குத்திட்டு நின்றன. தமையன் மேல் 1000 பகை இருந்தாலும் உடன் பிறந்த குருதி கொதிக்காமல் விடுமா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடியது. சாத்தனார் அவன் உணர்ச்சிகளை கிளறுவதற்காகத்தான் குமணன் இறந்துவிட்டான் என்று கூறி அவன் வாளை எடுத்து காட்டினார். அவர் எதிர்பார்த்தது போலவே அவன் அதிர்ச்சி அடைந்தான். கலங்கி அழுதுவிட்டான். இளங்குமணா, அஞ்சாதே. உன் தமையனை மீண்டும் உயிரோடு கூட்டிக் கொண்டு வரேன். எனக்கு என்ன தருவாய்? இந்த அரசு முழுவதுமே தருகிறேன் புலவரே. அவர் அவனை குமணனிடம் காட்டுக்குள் அழைத்து கொண்டு சென்றார். தமக்கு கிடைக்கும் பரிசை விட அண்ணன் தம்பிகளின் ஒற்றுமை அவசியமாகப்பட்டது அவருக்கு. அதை அவர் முதலில் உண்டாக்கினார். ஒற்றுமை என்று பெரும் பரிசை குமணன் சகோதரனிடமிருந்து சாத்தனார் பெற்றுவிட்டார். மற்றும் சிறுகதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.